கட்சியை வளர்க்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணலாம், ஓகே. ஆனால் அதுக்குன்னு ஒரு கால அளவு இல்லையா, ஒரு கால நேரம் இல்லையா? புரியுதா? தமாகாவுக்கு ஒன்றும் இல்லை, இது என்ன கொடுத்தாலும் தோக்க போகுதுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும், ஐயா வாசன் ஐயாவுக்கும் தெரியும். ஒளிவு மறைவெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் தான் கட்சியை பலப்படுத்தவே போறாராமா. தேவையில்லாமல் ஐயா உள்ள கூட்டு வந்து நீங்கள் அவர் டேமேஜ் கிரியேட் பண்ணுறீங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, மதிமுகவோட இந்த முடிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படாத ஒரு முடிவு. சொந்தமாக நீங்கள் துட்டு குத்து வாங்கி சோஃபா போடணும், ஊரா வீட்டு சோஃபாவை கொள்ளடிச்சிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அது மேலே முலாம் பூசக்கூடாது. இது ஊரா வீட்டு சோஃபா, உங்கள் சொந்த வீட்டு சோஃபா கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? கடைந்தெடுத்த துரோகி. அந்த கருப்பு துண்டை நான் இப்போ போட்டு, கருப்பு துண்டு இருக்கா தம்பி, கருப்பு துண்டை அப்படி மடிச்சுக்கிட்டு யாரை பார்த்து துரோகி என்று பேசுகிறீர்கள்? 1977 இந்த கலைஞர் கருணாநிதி என்ன செய்தார் என்று தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பாரு. தாவேகா தம்பிங்கெல்லாம் திமுக பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அது என்ன ஆயிருக்குன்னா, தாவேகாவை நோக்கி போகுது. ஏன் தாவேகாவை நோக்கி போகுது? எதிர்காலம் அங்கதான் இருக்கு அப்படின்னு போறாங்களா? கவர்ச்சி அங்கதான் இருக்குது, ஈர்ப்பு அங்கதான். கவர்ச்சி சொன்னா கோச்சிக்கிறாங்க, ஈர்ப்பு அங்கதான் இருக்குது, ஈர்ப்பு விசை அங்கதான் இருக்குது. ஈர்ப்பு விசை அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு கரிஸ்மா. அவங்களுக்கு என்னன்னா, அப்போ உங்களை ரெட்டலையில் நிற்க வச்சு அழகு பார்த்து எம்எல்ஏ ஆக்கி மினிஸ்ட்ரி ஆக்கி இன்னும் உங்களுக்கு பல விதமான சலுகைகளை வழங்கி மக்களோட அபிமானத்தை பெற வச்சு உங்களை வளர்த்து ஆளாகிற கட்சி எது? அதிமுக. 5 வருஷம் சும்மா தான் வேலை பாரு. அதான் 5 வருஷம் சும்மாவே வேலை பார்த்துட்டாங்களே எதிர்கட்சி. இன்னும் வேலை பாரு. சண்டை செய்ய வாய்ப்பு இருக்கிற 2 கட்சி, ஒன்று திமுக, ஒன்று நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சிக்கிட்ட எம்எல்ஏ எல்லாட்டியும் ஐடியாலஜிக்கல் கிரிப் இருக்குது. பிடிச்சி பிடிமானத்தோட மேலே ஏறி வர பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கு. there is some chance. திமுகவுக்கு கிரிப் இருக்குது, எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, ஒரு வரலாறு இருக்குது. மேபி அவங்க மேலே ஏறி இன்னொரு தடவை வரலாம். இதைத்தான் அண்மையில் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் திரு சீமான் அவர்கள் வந்து அவருடைய அந்த கூட்டத்தில் பேசும்போது சொன்னாங்க. மே 18 கூட்டத்தில் இதெல்லாம் நான் ஊராக போய் பேசினேன், எவனும் கேட்கல. இதை வந்துட்டாரு, எப்படி போட போறா, நானும் பார்க்க தானே போறேன் அப்படின்னாரு. நியாயமான கேள்வி அவர் கேட்டது, உண்மையிலே நியாயமான கேள்வி. அந்த ஒத்த மனுஷன் மட்டும்தான் இலவசம் கொடுக்க முடியாதுடா அப்படின்னு மக்களை பார்த்து சொன்னார். நகை அடமானம் வச்சு, சொத்து அடமானம் வச்சு, ராவும் பகலும் உழைச்சி, ஆட்டோ ஓட்டி, ஸ்விக்கி ஓட்டி, ரேபிடோ ஓட்டி உழைச்சி கொண்டு வந்து பிள்ளைய போய் படிக்க வச்சு, நீ ஏதோ ஒரு தகராறு பண்ணுவ, கோளாறு பண்ணுவ, உன் இடத்துக்குள்ள வந்து ஏன் அதை பண்ணீங்க, என் பிள்ளைக்கு காசு வாங்கினீங்க, நாங்கள் வேற சண்டையை போடணும். பிள்ளை அறிக்கை வந்து நான் கூட கோடீஸ்வரன் சட்டை போய் பேசும்போது சொல்றாரு, ஒரு படத்துல ஒரு காட்சி வரும்ல, அது அவர் பேர் என்ன, சுந்தர்ராஜன். இந்த சீட் இருக்குன்னு பாரு, ஒன்றும் இல்லை கீழே போட்டுரு, அதான் வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறாரு அவர். அந்த அளவுக்கு வந்து அண்ணா வணக்கம். வணக்கம். பல பேர் வந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவிக்குள்ள ராஜினாமா செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில பத்திரிகையாளர்கள்லாம் மதிமுகவின் பொதுச் செயலாளரான வைகோ அவர்களிடம் கேட்குறாங்க, நீங்க வந்து உங்க சார்பாக இரண்டு எம்எல்ஏக்கள் வச்சிருக்கீங்க, அவங்க வந்து ராஜினாமா செய்ய போறாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே என்ன சொல்லியிருக்கணும், இல்ல பண்ணல, அந்த தாட்லாம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா யூகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறது? கரெக்டான ஒரு கேள்வியும் கேட்டு கரெக்டான பதிலும் சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட கேட்குறேன், நாளைக்கு நீங்க ஊருக்கு போறீங்களா இல்லையா? இல்ல பதில் சொல்லுங்க. ஆமா, நீங்க பதில் சொல்லுங்களேன். இல்ல போல. இப்போ என்ன அந்த மாதிரி வேற ஏதாவது ஒன்று கேளுங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஸோ உன் யூகத்துக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு நான் பதில் சொல்றேன் அப்படின்னா நான் ஏதோ ஒரு ஆசிலேஷன்ல இருக்கிறேன்னு அர்த்தம். இப்போ நீங்க என்ன வந்து என்னென்ன நைட் சினிமாவுக்கு போறீங்களான்னு கேட்டீங்கன்னா, யூகத்துக்குலாம் பதில் சொல்ல முடியாமா, போமான்னு சொல்லிட்டேன்னா அப்போ நான் ஏதோ போகிற மூடில் இருக்கிறான்னு அர்த்தம், இல்லை போகவும் மாட்டேன்னு அர்த்தம். தெளிவான நேர்த்தியான ஒரு மனிதராக ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா, ஆமாங்க நான் போகிறேன், ஆமாங்க நான் போகிறேன்னு சொல்லணும். இப்போ நீங்கள் வைகோ ஐயாவோட கேள்விக்கு வந்தீங்க. முதல்ல நம்ம ரூட்லேருந்து போயிடுவோம். மதிமுகவின் பொதுச்செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் நேற்றைக்கு ஆதவர்ஜுனா அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. சரி, ஆதவர்ஜுனா தான் போய் ஐயாவை போய் அவங்க வீட்டில் போய் பார்க்குறாரு. 2 பேரும் டச்சிங் ஸ்பீக்கிங் அண்ட் கம் டு த டெசிஷன் அப்படின்னு ஒன்று வராங்க. அந்த டெசிஷனுக்கு யார் வந்து முத்தாய்ப்பாக இருப்பாங்க? இறுதி இலக்கு என்ன? முதலமைச்சர் விஜய். அப்போ டைரெக்டாக அங்கே போய் இன்றைக்கி மீட் பண்ணிடுறாரு. என்ன பேசியிருப்பாங்க? இதில் என்ன மூடி மறைக்கலாம் ஒன்றும் கிடையாது. 2 எம்எல்ஏ வச்சுருக்கிறீங்க, 2 எம்எல்ஏ ஒரு ராஜினாமா பண்ணுங்க.
ஏன்னா அதான் ஒரு வார்த்தை சொன்னாரு, மரியாதைக்குரிய ஐயா துரை வைகோ சொன்னாரு, துரதிருஷ்டவசமான உதயசூரன் என்னதுன்னு. வார்த்தை வெக்கமா இல்லையான்னு கேட்க தோணுதுங்க. வெக்கமா இல்லையா? உங்களுக்கு திமுக மேல நமக்கே வந்து பல விமர்சனங்கள் இருக்கு, ஆட்சி விமர்சனம் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வேறங்க. துரதிருஷ்டவசமானதுன்னா அதோட இன்னொரு பொருள் அருவருப்பானது. என்னால் அதை ஏத்துக்கவே முடியல, ஒழிஞ்சது போன்னு நான் நிக்கிறேன்ற மாதிரியான ஒரு பொருள் இல்லை. நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது, உங்க கட்சியே ஒண்ணும் இல்லாம இருந்த போது, உங்க கட்சிக்குன்னு சீட்டை கொடுத்து, அதுல போய் எம்பி கொடுத்து, அதுல போய் உங்களை நிக்க வச்சு, உங்களை அழகு பார்த்து 2 எம்எல்ஏ உங்களுக்கு கொடுத்தா துரதிருஷ்டவசமானது. சரி சொன்னீங்க, ஏங்க மாத்தி இவர் சிபிஎம் போனதுக்கு ஒரு காரணம் இருக்குது, சிபிஐ போனது ஒரு காரணம் இருக்குது, விசிகா போனதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இவங்கெல்லாம் போனதுக்கு என்ன காரணம் இருக்குதுன்னா, அன்றைய சூழல்ல தாவேக அரசுக்கு ஆதரவு தேவைப்பட வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. யாராச்சும் வந்து ஆதரிச்சாதான் ஆட்சி அமைக்கவே முடியும். 180 பெரும்பான்மை தேவை. ஸோ போனாங்க, ஆட்சி அமைச்சாங்க, அமைச்சரோட பங்கு பெற்றாங்க. ரைட், ஃபைன், ஓகே. அப்போ இன்றைக்கு வைகோ அவர்களுக்கு தோன்றி இருப்பது பதவி ஆசை, பணத்தாசை, சுகபோக வாழ்க்கைக்கான ஆசை அப்படிங்கிறதுல என்ன மாற்று கருத்து இருக்குது? அதான ஒரே ஆசை. அது வெளிப்படையா சொல்லுங்க. கட்சியை வளர்க்கணும்னு நீங்க முயற்சி பண்ணலாம், ஓகே. ஆனா அதுக்குன்னு ஒரு கால அளவு இல்லையா, ஒரு கால நேரம் இல்லையா? கரெக்டா அவங்களுக்கு வந்து 118 இருக்குதுமா. மரியாதைக்குரிய ஆதவர்ஜன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, 118ங்கிறது தாவேகாவுக்கு மட்டும் இருக்கணும்னு நம்புறாரு. இப்ப மட்டும் 6 தொகுதிக்கு, திருச்சி கிழக்கு, பெருந்துறை, தாராபுரம், இப்போ விராலிமலை 1, அப்புறம் 2 பேர் வெளியில வந்தாங்க, மதுராந்தகம் 1, மொத்தமா பார்த்தீங்கன்னா ஒரு 6 இடம் வருது. இந்த 6 இடத்துக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. இப்போ இவங்க 2 பேரும் பண்ணாங்கன்னா 8 இடம். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிறது என்ன, 107. இப்போ 107 8 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 107 நீங்கள் 11 கூட்டா 118 வரும். அப்போ 8 நிற்காது இது. அப்போ இன்னும் +3 யாரோ வரப்போ போகிறாங்கன்னு அர்த்தம். அது யாருன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அப்போ அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, 118 ஒன்லி டு டிவி கேருன்னு நினைக்கிறாங்க. இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன். ஐயா வைகோ அவர்கள் சொல்கிறாங்க யூகங்கள்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரி, அந்த யூகத்துக்கு பதில் சொல்ல வேணாம். இப்படி ஒரு கேள்வி கேட்குறோம். நம்ம இந்த ஊடகத்தை சரவண ஒரு கேள்வி கேட்குறோம். தனி சின்னத்தில் நிற்கிறேன், அதை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதாரு. யாரு? துரை வைகோ அழுதாரு. இப்போ தாவேக கூட போய் கூட்டணி வச்சிங்கன்னா தனி சின்னமா விசில் சின்னமா? அது சொல்லுங்க. ஏன்னா விசில் சின்னத்துல நின்னா ஈஸியா ஜெயிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மனக்கணக்கு இருக்குது. தன்னிச்சின்னத்துல நின்னா கஷ்டன்றது ஒரு பொதுவான புத்தி இருக்குது. இவர் தான் சுயமரியாதை சுடராச்சு, திராவிட இயக்க போர்வாளாச்சே. அப்படி தனிச்சின்னத்தில் நீங்க பொதுச்சின்னத்துல போய் நிற்பீங்க, விசில் நிற்பீங்க. அப்ப தனிச்சின்னத்துல நிற்பீங்களா? அப்படி நின்னீங்கன்னா திமுக கூட நிற்கும் போது திமுக கொடுத்த உதயசூரியம் துரதிருஷ்டவசமானது. ஆனா தாவேகா கூட போய் நிற்கும் போது விசில் கொடுத்தா உங்களுக்கு இனிக்குதுன்னா அப்ப ஹூ ஆர் யூ மேன்? அவரு துரதிருஷ்டவசமானது அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு இன்னொரு பொருள் எடுத்துக்கலாம்ல. நிர்பந்தத்தின் மூலமா தான் உதயசூரியன் சின்னத்துல நின்னாங்க. அதுவே நம்ம அதிமுகல பார்த்தோம்னா, தமிழ் மாநில காங்கிரஸ் இப்போதைக்கு எப்போதுமே வந்து சில வருடங்களாக அது வளர்ச்சி அடையாம தான் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்குலாம் வந்து சுதந்திரமா உங்க சின்னத்துல யார் யார் என்ன சின்னத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் நின்னுச்சு கடைசியில தாமரை சின்னம், 5 சின்னமும் தாமரை சின்னம். அது தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு சின்னமா? இல்ல, அவங்களுடைய விருப்பத்தோட உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அந்த சின்னத்துல நின்று சொன்னாரல இல்லையா? அவங்க அப்படி நினைச்சதுக்கான காரணம் என்னன்னா, எனக்கு வெற்றி வாய்ப்பு அதுக்கு நினைச்சிருப்பாரு. அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி ரெட்டாலையை கொடுக்கல. ஓகே, நீங்க சொல்றது புரியுது. சுதந்திரமாக நீங்க செயல்படலாம்னு சொன்னாரு. ஆனா இங்க அது நடக்கல. அப்ப வெளியேறதானே நினைப்பாங்க. அதாவது இதுலதான் ஒரு வசனத்தை சொல்லணும்னு தோணுது. நான் முடிஞ்சு போச்சு எலெக்ஷன் சொல்றேன். வெறுங்க இருக்கிறவன் வெறும் கரண்டி இருக்கிற எப்படி வேணா ஆட்டலாம், என்ன இருக்கிற கரண்டி பக்குவமா தான் ஆட்ட முடியும். புரியுதா? தமாகாவுக்கு ஒண்ணும் இல்ல, இது என்ன கொடுத்தாலும் தோக்க போகுதுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும், ஐயா வாசன் ஐயாவுக்கும் தெரியும். ஒளிவு மறைவுலாம் ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் தான் கட்சியை பலப்படுத்தவே போறாராமா. நான் பல முறை பல இடத்துல சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸோ ஜென்சியோ அல்லது 90s கிட்ஸோ போய் கேட்டீங்கன்னா யாரு GK வாசன்னு தெரியல, TTF வாசன்னா தெரியுது. பாருங்க அவங்க உட்காந்துட்டு இருக்காங்கல்ல கேமராமேன், அவங்க தெரியுது. TTF வாசனா தெரியுதுங்கிறான். GK வாசன் யாரா பண்ணா தெரியாதுண்ணே அப்படிங்கிறான். அப்போ எனக்கு கேட்குற எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. அவர் கேட்டால் எப்படி இருக்கும் அவருக்கு மனசு?
அவர் வேற உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டாரு, அறிவிச்சிட்டாரு. நீங்க அது ஆமா பாத்தீங்கல்ல? வந்துட்டாரு. தமிழ்நாடே பிரளயமாயி போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எல்லாரும் கையை பசஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஜி.கே. வாசன் ஐயா எடுக்கக்கூடிய முடிவுகளின் காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த கட்ட அரசியல் பரபரப்பு உருவாக போகுதுன்னு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. தேவையில்லாம ஐயா உள்ள கூட்டு வந்து நீங்க அவர் டேமேஜ் கிரியேட் பண்றீங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, மதிமுகவோட இந்த முடிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படாத ஒரு முடிவு. மற்றவங்களுக்கு ஒரு இது இருந்துச்சு, தனிச்சத்தில் போட்டிக்கிட்டு இருந்தாங்க, போறாங்க. நீங்க அதை போட்டியிலாடுறது துரதிர்ஷ்டவசமானதுன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இப்ப நேத்து போய் பேசினாங்கன்னு தெரியாது. முன்னாடியே கணிச்சிருப்போம்ல. இப்ப விஜய் அவர்கள் வந்து எல்லா தலைவரையும் மரியாதை நிமித்தமா போய் சந்திக்கிறாரு. அப்போ மதிமுக பொதுச் செயலர் வைகோ அவர்களை சந்திக்கும் போது வீட்டுக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய வேலையாட்கள்லாம் கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்தும் போது, தோ இவங்கெல்லாம் பாருங்க, இவங்கெல்லாம் விசிலுக்கு தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியுதுல்ல, ஒருவேளை இவங்க வந்து வெளியேற வாய்ப்பு. நான் எனக்கு இப்பதான் ஒண்ணு ஞாபகம் வருது. நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா மரியாதைக்குரிய அண்ணன் காரை செல்வராஜ் இருக்காருல்ல, அவர்கிட்ட நீங்க பீரியட் எடுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அண்ணன் காரை செல்வராஜ் உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்தாரு, நீங்களே சொல்லுங்க. விஜய் ஆட்சியை பத்தி நம்ம சொன்னார், இல்ல விஜயை பத்தி நம்ம சொன்னார், கடுமையா விமர்சனம் பண்ணாரு. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஓட்டு வங்கியும் இல்ல, அது மட்டும் இல்லாம பாஜகவும் எந்த முகாந்திரமும் இல்லாம எதிர்க்கவும் மாட்டுறாங்க, மேலோட்டமா தான் எதிர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாம் பேசினார்ல. இப்ப இன்னைக்கு என்ன சொல்லுவார் காரை செல்வராஜ்? சரி பாவம், அவர் வந்து ஒரு ஸ்போக்ஸ் பர்சன், அவரை பத்தி பேச தேவையில்ல. மதிமுகங்கிற கட்சிக்கு இன்னைக்கு ஓட்டளிக்க யாருமே கிடையாது. திமுக என்ற தூணால் தூக்கி நிறுத்தப்பட்ட விழுந்து கிடந்த ஒரு கொம்பு தான் மதிமுக. தூக்கி நிறுத்ததும் திமுக தான். திமுகவோட ஓட்டுலயே ஜெயிச்சுட்டு அதே திமுகவோட ஓட்டுகளை வாங்கி ஜெயிச்ச பிறகு அதை ராஜினாமா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தெரியல பண்ணுவாரா, அப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளவு பெரிய அசிங்கமான ஒரு விஷயம். அரசியல்ல இதுல பண்றதுக்கான எல்லா ரைட்ஸும் அவருக்கு இருக்குது, அதே மாதிரிதான் விமர்சிக்க எல்லா ரைட்ஸும் நமக்கு இருக்குது. வெறும் அற்ப பதவிக்காக நீங்க இதை பண்ண போறீங்க, கரெக்டா? பதவி தானங்க அரசியல், அதாங்க பண்ணுவோம்னா பண்ணுங்க, நாங்க அதை பேசுவோம். வெறும் அற்ப பதவிக்காக 2 சீட்டை தோத்து ராஜினாமா பண்ணிட்டு திரும்பி போறீங்க. அப்ப 8 இன்னும் அதிகமாகவும் அதிகமாகி ஒரு குழு தேர்தலாக மாறிடும் இது தமிழ்நாடு முழுக்க. சரி, நீங்க சொன்னீங்க ஆதவர்ஜுனா அவர்கள தான் போய் வைகோ வந்து மீட் பண்ணாரு அப்படின்னு. அப்ப அவர் சொல்லிதான் வந்து ராஜினாமா பண்ண போறாங்களா? அங்க என்ன நடக்குது? ஆதவர்ஜுனா வந்து ஒரு கனெக்டிங் பாயிண்ட் டு எவ்ரி பார்ட்டிஸா இப்ப நீங்க மாறி போயிருக்கிறாரு. அதுல வந்து ஆதவர்ஜுனா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பங்களிப்பை விட யாருக்கு கட்சியிலே இருந்திருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஐயா ஆனந்த் இருந்திருக்கணும். அவர் இட்டுன்னு வருதே ஒரு கஷ்டமா இருக்கிறதுனால ஐயா ஆதவர்ஜுனாவை போட்டாங்க போல தெரியுது. இப்ப ஆதவர்ஜுனா என்ன பண்றாருன்னா கனெக்டிங் பாயிண்டா இருக்கிறாரு எல்லா பார்ட்டிக்கும். அவர் தானே இப்போ விசிகா கிட்டையும் முக்கியமான ஒரு பேச்சு நடத்தி இருப்பாரு. அடுத்து அவருடைய முகம் தான் எல்லாருக்கிட்டையும் தெரியுது. அப்புறம் வந்து மற்ற கட்சிகள்ட்டையும் காங்கிரஸ் கட்சிக்கிட்டையும் ட்ரை பண்ணியிருப்பாரு. இப்போ கனெக்டிங் பாயிண்டே திரு ஆதவர்ஜுனா அவர்கள் தான். இன்னொன்று சில பேர் மொழி பாசமும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. 2 பேரும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க, தெலுங்கு பாசம் கூட இருக்குங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட். நமக்கு தேவை பொலிட்டிக்கலா வாட் டெசிஷன் யூ ஹாவ் டுக், என்ன எடுத்துருக்கீங்க முடிவு. இப்போ இன்னைக்கு மதிமுக அவங்க போய் சேருது அப்படின்னா கிட்டத்தட்ட இவங்க வந்து தங்க திராவிட இயக்கம்னு பேசிப்பாங்க. யாரு? ஐயா வைகோ பேசிப்பாரு, திராவிட இயக்கத்தின் போர் வாழும்பாரு. நீங்க எதுக்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? திமுகவை எதிர்ப்பதற்காக. நோ, இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. வாரிசு அரசியல் எதிர்த்து. கரெக்டா சொன்னீங்க. வாரிசு அரசியல் எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சது யாரு? முதல்ல யாரு? வைகோ. இன்னைக்கு வாரிசு பேசிட்டு இருக்கிறது யாரு? சொல்லுப்பா. தாவேகா. நான் அதெல்லாம் கேட்கறேன்னு சொல்லு. இப்ப இன்னைக்கு வாரிசு அரசியல் எதிர்த்து பேசிட்டு இருக்கிறது யாரு? தாவேகா. இப்ப மதிமுகவின் தொடர்ச்சி தான் மரியாதைக்குரிய தாவேகான்னு வச்சுப்போம். நம்ம தாவேகாவின் தலைவர் ஐயா விஜய்னு வச்சுப்போம். மதிமுகன்ற கட்சி வாரிசு அரசியலை ஒழிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற அரசியல் என்ன? வாரிசு அரசியல். அப்பாவுக்கு அப்புறம் புள்ள. அந்த வாரிசு அரசியல் மட்டும் தாவேகாவுக்கு இன்னைக்குதான். இன்னைக்கு அருண்ராஜ் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காங்க, அமைச்சர் அருண்ராஜ். சன்னாதன அரசு, சன்னாதன திமுகன்னு. சன் ஆதன, சன்னா ஒரு பையன், சனாதனன்னு சேர்க்கிறாங்களாமா. வேற லெவல்ல ட்வீட் போடுறாங்க. எழுதுறது யாரும் நமக்கு நம்ம நண்பர் தான். சனாதன உதயநிதினு சொல்லி போடுறாரு. இது வந்து அனைவருக்குமான ஜனநாயக சோஃபா அப்படின்னு போடுறாரு. ஜனநாயக சோஃபானா சொந்தமா போட்டு வரணும் சார். சொந்தமா நீங்க துட்டு ஊத்து வாங்கி சோஃபா போடணும். ஊரா விட்டு சோஃபாவை கொள்ளடிச்சிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அது மேல முலாம் பூசக்கூடாது. இது ஊரா விட்டு சோஃபா.
உங்கள் சொந்த வீட்டு சோஃபா கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னொன்று, நானா வேணான்னு தூக்கி எறிஞ்சு குப்பை தொட்டில் போட்டால் சோஃபா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். வீட்டுக்குள்ளே போய் திருடக்கூடாது, அல்லது வீட்டுக்குள்ளே இருக்கிற நாக்களை தேர்ந்து தரக்கூடாது. அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கேட்ட வந்தது என்னன்னா, வாரிசு அரசியலை நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னா திமுகவில் மட்டும் எதிர்க்கிறீங்க, மதிமுகவில் இருக்கிற வாரிசை எதிர்க்க மாட்டீங்க. இதை விட பெருசு அவங்க ராகுல் காந்தியே எதிர்க்கல. ஆமா, வாரிசு அரசியல் அங்கே தானே பூத்து குலுங்குது. அப்போ ஆக மொத்தம் உங்க நோக்கம் என்னன்னா, தங்களை வலிமைப்படுத்திக்கணும், தங்களுடைய அரசாங்கத்துக்கு அந்த ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த வேலைலாம் பார்க்குறாங்க. இது அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு போக்கு கிடையாது என்ன கேட்டிங்கன்னா. திமுகவும் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாகணும், அவங்களுக்கு வேற வழி கிடையாது. இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. எதிர்ப்புலாம் தெரிவிக்க மாட்டாங்களா திமுக தரப்புல இருந்து? ஏம்மா, உதயசூரியன் அதாவது நான் சொல்லவா, காங்கிரஸ் போயிருச்சு தேசிய அளவுல, விசிகா போயிருச்சு மாநில அளவுல, சிபிஎம் ஆதரவு கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் விசிகா தான் திமுகவோட பங்காளிகளே. உதயசூரியன் சின்னத்துல நின்னு தானே வெற்றி பெற்றிருக்காங்க. இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் மதிமுக கட்சியே கிடையாது. அது எப்பயும் சேர்க்கறதுக்காக வெயிட்டிங் ஃபார் த மொமெண்ட் டு அலைன் வித் டிஎம்கே. இல்லனா இப்ப 2 எம்எல்ஏக்கள் வந்து அவங்களுக்கு வந்து மைனஸ் ஆகும். அவங்க வந்து திமுகவோட எம்எல்ஏ தான் அறியப்படுவாங்க. கரெக்டா தான் சொன்னீங்க, வேற வழி கிடையாது. மிஞ்சி போனா என்ன பேசுவாங்க, மதிமுக பேசுவாங்க. இன்னொன்னு இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் தாவேகா என்ன சொல்லுங்க, திமுகவை தாவேகா திட்டவே தேவையில்லை. யார் திட்டுவா? நம்ம அண்ணா வைகோ திட்டுவாரு. கடைந்தெடுத்த துரோகி. அந்த கருப்பு துண்டை நான் இப்போ போட்டு, கருப்பு துண்டு இருக்கா தம்பி, கருப்பு துண்டை அப்படி மடிச்சுக்கிட்டு யாரை பார்த்து துரோகி என்று பேசுகிறீர்கள்? 1977 இந்த கலைஞர் கருணாநிதி என்ன செய்தார் என்று தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பாரு. தாவேகா தம்பிங்கெல்லாம் தலைவா பயங்கர அவசர தலைவான்னு பார்ப்பாங்க. முடிஞ்சு போச்சு, அவரை வச்சு மேனேஜ் பண்ணிடுவாங்க. அப்போ ஆக மொத்தம் தாவேகா ஒரு திட்டத்தோடு இருக்கிறாங்க. அவங்க அதிகமாக அடிச்சு நொறுக்கிற கட்சி எது தெரியுமா? அதிமுக தான். அதுக்கு வாங்க நீங்க, அதுல தான் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது. இப்ப அதிமுகவுல விராலிமலை எம்எல்ஏவாக இருந்த விஜயபாஸ்கர் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிருந்தாரு. அங்க வந்து ஒரு பெரும் எதிர்ப்பலை அவருக்கு எதிராக வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில கொண்டாடுறாங்களே பட்டாசு வெடிச்சு. இதுல என்ன இருக்கு? எத்தனை பேர் கொண்டாடுனாங்கன்னு பாத்தீங்க? ஒரு வீடியோல ஒரு 10 பேர் எனக்கு தெரிஞ்ச பட்டாசு. இந்த 10 பேர் எடப்பாடி பழனிசாமி ஃபோன் பண்ணி சொன்னதுனால கொண்டாடுறாங்க, வேற எதுவும் இல்லை. ஒரு கட்சிக்குள்ள இருந்து நான் 2 பக்கமும் பேசுறேன், 2 பக்கம் இருக்கிற நியாயத்தை நம்ம பேசி ஆகணும், 2 பக்கம் இருக்கிற தப்பை நம்ம பேசி ஆகணும். முதல் விஷயம், திமுகவின் முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் ஒரு கூட்டத்தில் பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? ஏயா இப்போதானே பதவியில் இருந்தீங்க 10 வருஷம், ஒரு 5 வருஷம் பதவி இல்லாமல் இருக்க முடியாதா? அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாதா? பணம் இல்லாமல் இருக்க முடியாதா? நயா அப்படி சாரசாரையா போய் சேர்றீங்கன்னு கேட்கிறாரு. வெக்கமா இல்லை அதிமுக காரங்களுக்கு? வெக்கமா இல்லை? நாக்கு புடுங்குற மாதிரி கேட்கிறாரு தாமோ அன்பரசன் உங்களை பார்த்து. ஒரே ஒரு திமுக காரங்க அல்லது இவ்வளவு கத்தையா போய் அதிமுக சேர்ந்தான்னு ஒரு வரலாறு காட்டுங்க. நீங்க ஒரே ஒரு வரலாறு காட்டுங்க. திமுகவிலிருந்து அதிமுகவுக்கு போய் சேர்ந்த ஒரு பெரிய தலைவர் ஒரு 10 பேர் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு குபேந்திரன் சார் கேட்டார் அவருடைய இன்டர்வியூல. எனக்கு தெரியல சார் என்ன போல அருள் அப்படின்னாரு. ஒரே ஒருத்தர் மட்டும் பேர் மறந்த தமிழ் குடிமகன் நினைக்கிறவர் மட்டும் போனார். ஆனால் அதிமுகலேருந்து திமுகவுக்கு போனவங்க பேர் சொல்லுங்க. நீங்கள் ஃபுல்லாக பேச டீ சாப்பிட்டு வந்துடுறேன், அவ்வளோ பேர் நீங்கள் சொல்லலாம். எவ்வளோ பேர்? KKSSR, செந்தில் பாலாஜி, முத்துசாமி, சேகர் பாபு, இன்னைக்கு இருக்கிற பல பேர் திமுகவில் பேசியிருக்காங்க. இன்னைக்கு அது என்ன ஆயிருக்குன்னா தாவேகாவை நோக்கி போகுது. ஏன் தாவேகாவை நோக்கி போகுது? எதிர்காலம் அங்கே தான் இருக்கு அப்படின்னு போகிறாங்க. கவர்ச்சி அங்கே தான் இருக்குது, ஈர்ப்பு அங்கே தான். கவர்ச்சி சொன்னால் கோச்சிக்கிறாங்க. ஈர்ப்பு அங்கே தான் இருக்குது, ஈர்ப்பு விசை அங்கே தான் இருக்குது. ஈர்ப்பு விசை அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன? ஒரு கரிஸ்மா. அவங்களுக்கு என்னன்னா, அதிமுகங்கிற கட்சி எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்டாலுமே கூட, எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கருத்தியல் நபர்களோட பயணிச்சிருந்தாலுமே கூட, அவருக்குன்னு இருக்கிற வெளிச்சங்கிறது திரை பிம்பம் தான், நாயக பிம்பம் தான். அதன் பிறகு அம்மையார் ஜெயலலிதாவும் அது இருந்துச்சு. ஸோ நாயக பிம்பம் அப்படிங்கிறது மீது கட்டப்பட்ட ஒரு கட்சி தான் அதிமுக. நான் பல முறை சொல்லிட்டேன், அதிமுகன்ற கட்சிக்கு கொள்கை கோட்பாடு கிடையாது. அது ஓரளவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கும், அப்பப்போ செயல்படும். அதனால தான் மரியாதைக்குரிய ஐயா ஆசிரியர் வீரமணி சொன்னார், சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பட்டம் கொடுத்தாரு ஜெயலலிதா அம்மையாருக்கு. ஈவன் தோ ஷீ வாஸ் பிராமின். ஏன் கொடுத்தாருன்னா செயல்பாடுக்காக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்தினார். அஃப்கோர்ஸ் அதில் நியாயம் இருக்குன்னு வச்சுப்போம் நம்ம. அப்போது உள்வாங்கி செயல்படுத்துறதுனால அவங்க மேலே ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு. ஆனால் அது இப்போ சுத்தமாக இல்லை. ஏன்னா
எடப்பாடி பழனிசாமி ஈர்ப்பு விசை இல்லைன்னு இவங்க நம்புறாங்க. விஜயபாஸ்கர் பற்றி நேற்று கூட நம்ம பேசியிருந்தோம். விஜயபாஸ்கர் வெளியேறாருன்னா அல்லது விஜயபாஸ்கர் இல்லாத பல பேர் வெளியேறாங்கன்னா அழைச்சி வச்சு பேச வேண்டிய, நான் முதலே ஒன்று சொன்னேன், பதவி ஆசை படம் இருக்க முடியாதுன்னு கேட்டேன். ஸோ அது யார் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு விமர்சனம்? விஜயபாஸ்கர் மேலே வைக்கிறோம். இப்படி பல பேர் மேலே நம்ம வைக்கிறோம். ஏன் உங்களால் இருக்க முடியாதா? அப்போ உங்களை ரெட்டலையில் நிற்க வச்சு அழகு பார்த்து எம்எல்ஏ ஆக்கி மினிஸ்ட்ரி ஆக்கி இன்னும் உங்களுக்கு பல விதமான சலுகைகளை வழங்கி மக்களோட அபிமானத்தை பெற வச்சு உங்களை வளர்த்து ஆளாகிற கட்சி எது? அதிமுக. 5 வருஷம் சும்மா தான் வேலை பாரு. அதான் 5 வருஷம் சும்மாவே வேலை பார்த்துட்டாங்களே எதிர்கட்சி. இன்னும் வேலை பாரு. ஏன் 5 வருஷத்துக்கு மட்டும் தான் இருக்கு, 10 வருஷம் இருக்க மாட்டியா? எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கருணாநிதியால் ஆட்சி பிடிக்க முடியலங்க. 10 வருஷம் கட்டி கத்தறல திமுகவை எதிர்கட்சியா. கருணாநிதியால முடிஞ்சது, ஏன் உங்களால முடியாதுன்னா திமுக கிட்ட கொள்கை பிடிமானம் இருக்குது, ஐடியாலஜிக்கல் கிரிப் இருக்கு. உங்கள்கிட்ட அது இல்ல. அது இல்லாதனால பொல 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 பொலன்னு ஆகி கலகலத்து போய் கட்சி கற்பூரமா கரைஞ்சு போய்கிட்டு இருக்குது. இதுல 10 வரைக்கும் மிதுன் பழனிசாமி கூட்டு வரீங்க. இந்த நேரத்துல மிதுன் பழனிசாமிய பத்தி டாக் எழுகிறது அப்படின்னா அதை உடைச்சிருக்க வேண்டிய முதல் யாருமா? யார் முதல்? எடப்பாடி பழனிசாமி. ஏன் வாய மட்டும் அமைதியா இருக்கிறாரு? சொல்ல வந்தீங்க. அதான் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வந்து இது வந்து தவறான தகவல் சொல்லிட்டாரு. எனக்கு என்ன ஒன்று புரியலன்னா, உங்க பையன் தான் பொதுச் செயலர் ஆக போறாரு அல்லது உங்க பையன் தான் வந்து முக்கியமான பொறுப்புகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பிரபலமான ஒரு 4/8 எழுதுறாங்க, பிரபலமான ஒரு பத்திரிகை எழுதுறாங்க அப்படின்னா உங்க ட்வீட்ல கூட எதிர்ப்பு தெரிவிக்கலாமா? ட்வீட்ல எதிர்ப்பு தெரிவிக்கலாமா? ஏன் அமைதியா இருக்கிறீங்க? இது எல்லாத்தையும் விட வெளியே போறவங்களுக்கு ஒரு மனநிலை இல்லை. நம்மளை காப்பாத்துருச்சே, நம்மளை உயர்த்துச்சேன்ற மனநிலை கிடையாது. அங்க இருக்கிறவங்களுக்கும் தலைமையில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நான் கேட்கறேன், உண்மையிலேயே அதிமுக வளர்க்கணுன்ற நோக்கம் அவருக்கு இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இன்னொரு செய்தியை சொல்றேன். இதை சொன்னவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் தான். எடப்பாடி பழனிசாமி இப்படி இருக்கிறாரே, அதிமுக இப்படி இருக்கிறேன்னு கஷ்டப்பட்டு மனம் வருந்தியோ ஏதோ ஒரு வகையில ஒரு முக்கியமான மனிதர்கிட்ட கால் போயிருக்குது. அவர் யார் தெரியுமா? யாரு? மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சொல்றாங்க. அவருக்கு தொடர்பு கொண்டு என்னங்க நடந்துகிட்டு இருக்கு, என்ன இந்த மாதிரி தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கிறாங்க, என்ன பண்றீங்க, ஒட்டுமொத்தமா உங்க கட்சியை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க, கட்சிக்குள்ள நடந்துகிட்டு இருக்குன்னு பாக்குறேன், பார்த்துட்டு நான் பார்த்து சரி பண்றேன் அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல் ஒரு மூத்த பத்திரிகை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? எதிர்கட்சியா இருக்கிற திமுகவையோ என்ன நடத்துறீங்க, கட்சியை ஃபுல்லா காலி பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்கிற அவங்களே விழிப்பாகிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து இப்படி விலகிறவங்களுக்கு மாற்றா வேலை திட்டம் என்ன வச்சிருக்கிறீங்க? அதை உடனடியாக நீங்க மீட்டு மேல வளர்த்துற முடியுமா? இப்ப தளபதினு ஒருத்தரை போட்டா, பசுபதி ஒருத்தரை போட்டார்ல, நான் போட தப்பு சொல்லல, சிவிஎஸ்க்கு மாற்றா அவரை போடுறீங்க. பட் சிவிஎஸ் வச்சுக்கிட்டே அவரை போட்டது நல்லா இருக்கும்ல. அவர் விலகிறாருல, சிவிஎஸ் விலக போறாருன்னு சொல்றாரு. ஆனா அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தான் எல்லா மாவட்டத்திலயும் ஒரு புதிய மாவட்ட செயலாளரா போட்டுட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க? அப்போ உங்கள்கிட்ட ஒரு ஜனநாயகத்தன்மை இல்லைன்ற விமர்சனம் வெளிப்படையா வர ஆரம்பிச்சிருச்சு. 6 மினிஸ்டர் பார்த்து உங்களை பார்த்து பேசுனாங்கிறது உண்மை சார். நீங்க ஏன் சார் இல்லைன்னு பொய் சொல்றீங்க? வெளில வந்து ஏன் பொய் சொன்னீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஏன் பொய் சொன்னீங்க? அங்க ஆரம்பிக்குது பிரச்சனை. அதுக்கு பின்னாடி கூட சரி ஓகே தப்பு பண்ணவங்களை தூக்குறாரு ஏதாவது பண்றாருன்னு பார்த்தா எல்லாருமே போகும்போது உங்கள்கிட்ட எந்த அசைவுமே இல்லையே. என்ன காரணம்? ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கிறீங்க? இது அமைதிக்கு காரணம் என்ன? ஒருவேளை அதிமுக கொண்டு போய் தாவேக்காவில் கொஞ்சம் திமுக இருந்து கரைச்சிட போறீங்களா? அதையாவது பண்ணுங்க, வேகமா பண்ணுங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா அவருக்கு இந்த முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்குது கட்சிக்குள்ள. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே அவரு தான். இதுக்கு முன்னாடி காலத்துல அம்மா ஜெயலலிதா காலகட்டத்தில இருந்தே இந்த கவுண்டர்ல உட்காரத்துக்குன்னு ஒரு ஆள் வைப்பாங்களாம். அவங்க தான் கட்சி நிதி ஹேண்டில் பண்றதே அவங்க தான். அதை வேலுமணியும் மற்றவர்கள்லாம் நிராகரிச்சிற போது நான் அதை பண்றேன்னு வாங்கணும் எடப்பாடி பழனிசாமி. ஸோ ஒரு கட்சி நிதி எவ்வளோ இருக்குது, நெளிவு சுழிவு என்ன, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது, எப்படி போகுது, என்ன எல்லாமே தெரியும். அதை தன் பக்கம் நான் தான் கட்சி ஓனர் ஆஃப் த பார்ட்டி, நான் தான் கூவத்துளையால் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ டீல் பண்றதுங்கிறது அதிமுகவை ஒட்டுமொத்தமாக செங்கலாக உருவி சுக்கலாக உடைத்து நொறுக்கிவிடும். எதிர்காலத்துல அதிமுகங்கிற கட்சிக்கு இப்பவே தேவை இல்லை, எதிர்காலத்துல சுத்தமா தேவை இருக்காது.
இந்த ஒரு வருஷம் முடியறதுக்குள்ளாரவே கரைஞ்சே போயிடும் போல் இருக்கே. இது பாருங்க, திமுகவுக்கு ஒரு பிடிமானம் இருக்குது. சண்டை செய்ய நிறைய வாய்ப்பு, நான் பல முறை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், சண்டை செய்ய வாய்ப்பு இருக்கிற ரெண்டே கட்சி, ஒன்று திமுக, ஒன்று நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சிக்கிட்ட எம்எல்ஏ எல்லாட்டியும் ஐடியாலஜிக்கல் grip இருக்குது. பிடிச்சி பிடிமானத்தோட மேலே ஏறி வர பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கு. there is some chance. திமுகவுக்கு grip இருக்குது, எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, ஒரு வரலாறு இருக்குது. மேபி அவங்க மேலே ஏறி இன்னொரு தடவை வரலாம். இந்தக்கு நடுவில் புதுசாக இப்போ என்ன பண்ணிட்டாரு, அண்ணாமலை வர்றாரு. அண்ணாமலை ஒதுக்கி தள்ள முடியாது. யங்ஸ்டர்ஸு, கொஞ்சம் ப்ரோ இந்துத்துவ லைனு, தமிழ் தேசிய லைனு, எல்லா லைனும் எடுக்கிறா. அப்படி யங்ஸ்டர்ஸ் உள்ள இருக்கிறாரு, படித்தவருங்கிறாரு, தடாலடியாக பேசுவார், திராவிட கட்சிகளை வேணாம்பாரு, புதிய ஆட்சி வரணும்பாரு. அவர் பக்கமும் போவான். உங்கள் பக்கம் வரதுக்கு என்ன தேவை? உங்கள்கிட்ட நான் ஏன் வரணும்? பிசிகாவா தலித் பாலிடிக்ஸை பேசுகிறாங்க, நான் போவேன். சிபிஎம் வேணுமா, நான் கம்யூனிஸ்ட் சிந்தனை தான் நாங்கள் போவேன். உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு தேவையும் அதனுடைய தன்மையும் இல்லாத ஒரு கட்சினா நிறைய கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் முதல் கட்சி நான் என்ன சொன்னேன்னா தேமுதிகவை சொல்லுவேன். அப்புறம் இப்போ நான் சொன்னேன் மதிமுகவை சொல்லுவேன். இப்போ என்ன பேசி எந்த கட்சி பேசி இப்போ அதிமுக அதில் வந்து சேருது. பாமக கூட ஒரு தேவை இருக்குது. அது என்னதான் சாதி வன்னியர் சங்கத்தை வந்து ஆரம்பிச்சிருந்தாலும் வன்னியர்களுக்கான ஒரு பாதுகாப்புன்ற ஒரு பேர் அதில் இருக்குது. இன்னொன்று பங்களிப்பு ஜாஸ்தி. இன்னொன்று அதை விட தமிழ் தேசியம், சாதி வாரி இடஒதுக்கீடு, இன்னொன்று சமூக நீதி குறித்தான அவங்களுடைய பார்வையும் ஒரு நியாயமான பார்வை தான், அணுகுமுறை தான். அன்புமணி அவர்களுடைய பங்களிப்பு நம்ம வந்து நிராகரிக்க முடியாது. போட்டு உருவாக்கினவங்க, இயற்கை சார்ந்து தொடர்ச்சி இயங்கினவங்க, அவங்களுக்கு கூட ஒரு பங்களிப்பு இருக்கு இதுல. அல்லது அவங்க தேவை இருக்குன்னு கூட சொல்லலாம். இவங்க மூணு பேர் இன்னும் தேவை இருக்கு. மூணுமே கிட்டத்தட்ட இப்போ நீங்க விஜயகாந்த் கவர்ச்சி அரசியல் தான், அதிமுக கவர்ச்சி அரசியல் தான். எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு பிறகு ஒரு எதிர்கட்சியா செயல்படுறது பாமக தான். தினமும் ஒரு அறிக்கை விட்டு அரசாங்கத்தை. அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஐடிவிங்க நீங்க போற ட்வீட்டு எடப்பாடி வாழ்கன்னு பேசினா போதும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன 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 அரசியல்? விஜயபாஸ்கர் போனா வெடி போடுவீங்க, நாளைக்கு அவைலபிள் போனால் வெடி போடுவீங்க. வெடி போட்டு யாரை சந்தோஷப்படுத்துறீங்க, யாரை குஷிப்படுத்துறீங்க? நீங்கள் அவங்க வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க, யாரும் வந்து வளர விடலைன்னா உட்காந்து பேசுங்க சார். நீங்கள் சார் தலைவர், பொதுச்செயலாளர் நீங்கள் தானே சார். உட்கார வச்சு என்ன பிரச்சனைன்னு பேசுங்களேன். அப்போ பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் தயாரா இல்லையா, அவங்க தயாரா இல்லையா, யார் வெளியில் சொல்கிறது? அப்போ மனம் திறந்த ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நான் கட்சி விட்டு போன எல்லாரையுமே கூப்பிடுறேன், ஆனால் அவங்க தான் பதவி ஆட்சிக்காக அவங்க போனாங்களாவது சொல்லுங்கள். அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவர் சொல்ற அப்புறம் கனத்த இதயத்தோட வெளியேறணும். ஏன் அவ்வளோ கனமாக வெளியேறாருன்னு தெரியல விஜயபாஸ்கர். குட்கா கேஸுக்குது அவர் மேலே, தூய சக்தி உள்ளே கூப்பிட்டுக்கிறாங்க. மக்கள் கேள்வி கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தொடச்சு போட்டு போயினே இருப்பாங்க. என்னங்க விஜய் வந்துட்டாரு, சிஎம்டியில் ஊழல் இல்லை, அங்கெல்லாம் துட்டு வாங்கிட்டாங்க, துட்டு வாங்கலை, டாஸ்மாகில் ஒரு துட்டு வாங்கலை, ஆட்சி சூப்பராக. இன்றைக்கி நான் நடந்த சம்பவத்தை பச்சையாக சொல்கிறேன். நான் காலைல ஆட்டோவில் தான் வந்துட்டு இருந்தேன், வண்டி சரியில்லை, ஆட்டோவில் வந்துட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோக்காரன்னு சொல்கிறாரு, அண்ணா நகரை தாண்டி வரும்போது, என்னங்க எம்எல்ஏலாம் வராறாங்க, ராம்குமார் ஒருத்தர் எம்எல்ஏங்க. தெரில சார், வராரான்னு தெரில. அப்போ விஜயை பற்றி பேசுவோம். விஜய் ஒரு சப்போர்ட்டர்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் ஓட்டு போட்டிருக்காரு, விஜய் ஓட்டு போட்டிருக்காரு. என்னண்ணா எப்படின்னா சார், முன்னெல்லாம் சாந்தம்போது தாண்டி 9:50க்கு சிஎம் கிராஸ் சொல்கிறாரு. சாந்தம்பது தாண்டி 9:50க்கு சிஎம் கிராஸ் ஆவார் சார், டைமிங்கோடு சொல்கிறாரு. எப்படின்னா சொல்கிறீங்க சார், இப்போல்லாம் ஜெயலலிதா கருணாநிதிலாம் இருந்தால் 1 மணி நேரத்துக்கு அடைச்சி வைப்பானுங்க சார், டிராஃபிக்கை ஒரே தொந்தரவாக இருக்கும் சார். பார்க்குறேன் சார், ஒரு பக்கம் வண்டி இல்லாம போது ஒரு பக்கம் அவர் போகிறாரு சார், என்னமா இருக்குது சார் அப்படின்னு கண்கொள்ளா காட்சாக சார்னு சொல்கிறாரு. அது நடந்ததா உண்மையா போய் எனக்கு தெரியல. ஆனால் அவருக்குள்ள ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்குது, இவங்க மேலே ஒரு வெறுப்பு இருக்குது. இவங்க பண்ண மாட்டாங்க, இவங்க வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க மக்கள். அப்போ அந்த எண்ணத்தை மாற்றணும்னு இங்கே எவ்வளோ வேலை பார்க்கணும். ஆனா இது முதல்வரா ஸ்டாலின் இருந்த காலகட்டத்துல இருந்தே இருக்குல்ல. இந்த நான் தான் சொல்றேன், இப்ப நம்ம மவுண்ட் ரோட்ல தான் நம்ம இருக்கிறோம். பல முறை போலீஸ் நிப்பாங்க, கெடுபிடி பண்ணுவாங்க. 2 நிமிஷம் அந்த சிக்னல்ல நிப்பாங்க. இன்னொன்னு ஸ்டாப் பண்ண போற வண்டியை ஸ்டாப் பண்ணதெல்லாம் கிடையாது. போன ஆட்சியில அப்படி பண்ணது கிடையாது. நம்ம எத்தனை இந்த பக்கம் உதயநிதி போயிருக்காரு, இந்த பக்கம் ஸ்டாலின் போயிருக்காரு, பார்த்துருக்கோம்ல. நடந்து போவோம், அவங்க அப்படி போவாங்க, இல்லை பைக்ல போவோம், அவங்க போயிருக்காங்க. நீங்க நம்ம பாக்குறத விட்டுருங்க, மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு பாருங்கன்றேன். இப்ப அவங்க வந்து ஒரு பார்வை இருக்குதுல்ல. இப்படிலாம் இருக்கிற மக்கள்கிட்ட நீங்க என்ன பேசுவீங்க? உங்கள்கிட்ட என்ன இருக்கு? உங்கள்கிட்ட சரக்கு என்ன இருக்கு? அதிமுக இருக்கிற சரக்கு என்ன? இப்போ அதிமுக கற்பூரம் போல கரைந்து கொண்டு வருகிறது.
அதை எப்படி தடுத்து நிப்பாட்டணும்னோ அல்லது தூக்கி நிறுத்தணும்னோ எந்த விதமான இலக்கும் எந்த நோக்கமும் இல்லாமல் அதிமுக செயல்படுறது போல தான் தெரிகிறது. ஏன்னா நோக்க இலக்கு இருந்துச்சுன்னா செயல்பாட்டில் வரணும். யாரையுமே சேர்க்கலையேங்க. அப்படி என்னதாங்க பிரச்சனை பண்ணாங்க எனக்கு புரியலங்க. சொத்தை எழுதி கேட்டாங்களா, குடும்பத்தில் ஏதாவது ரெண்டகம் பண்ணாங்களா, என்னதாங்க பண்ணாங்க? ஓபிஎஸ் வெளியேற்றிட்டீங்க, வைத்திட்டீங்க வெளியேற்றிட்டீங்க, மனோஜ்குமார் வெளியேற்றிட்டீங்க, செந்தில் பாலாஜி போனார், முத்துசாமி போனார், இன்னும் பல பேர் போனாங்க. செந்தில் பாலாஜி மேலே 1000 விமர்சனம் இருந்தாலும் அவர் ஒரு பார்ட்டி கிரவுண்டு ஒர்க்கர். அவர் ஏன் நீங்கள் வெளியேற்றினீங்க? அதிமுக கட்சியை விட்டு ஊழல்கார பறிஞ்சிரும்னா அதனால வெளியேற்றினீங்களா? அதனால வெளியேற்றினீங்களா? நீங்களாம் அப்படியே ரொம்ப உத்தம செயலர்களா? இல்ல டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு 2ஆ பிளவுபட்ட போது செந்தில் பாலாஜி அவர்கள் டிடிவி பக்கம் போனாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க நல்ல பாயிண்ட் ஞாபகம் எடுத்துனீங்க. குறைந்தபட்சம் டிடிவி தினகரன் ஐயா, சசிகலா அம்மையார், இவங்களையாவது உள்ள அலோவ் பண்ணி ஒரு சேர்த்து வாங்க நம்ம ஒரு நடைப்பயணம் போவோம், பிரச்சாரம் பண்ணுவோம். உள்ள வந்துட்டா இபிஎஸ் இருக்க மாட்டார்ல. இப்ப நீங்க மட்டும் தானே இருக்கீங்க ஐயா. இப்ப நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க, வேற யாருமே இல்லையா ஐயா? நீங்க மட்டும் இருந்து என்ன பண்ண போறீங்க? தனிமரம் தோப்பாகாது சார். ஒரு விரல் சத்தம் கேட்காது, கை தட்டுறதுக்கே 5 விரல் தேவைப்படுது. ஒரே ஒரு விரல் வந்து என்ன அடிப்பீங்க நீங்க? ஒன்றும் கேட்காது. இன்னொன்று தான் சொல்றேனே, அவங்களோட தேவையே இல்லாமல் போயிடுது. அதிமுகன்ற கட்சியின் தேவை என்ன அப்படின்னு நாளைக்கு மக்கள் கேட்பான். எனக்கு ஐடியாலஜிக்கலாக வேணுமா, நான் திமுக போகிறேன், நாம் தமிழருக்கு போல வேற யாருக்காவது போகிறேன், இதுவுமே வேணா எனக்கு சூப்பராக பண்ணார் தோணும் தான் நான் விஜய்கிட்ட போகிறேன். எதுக்கு அதிமுக கிட்ட போனோம்? என்ன தேவை இருக்குது? அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்க, தடுக்கிற எந்த வேலையும் செய்யலை. இப்படியே போச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு வருஷத்தில் கஜானா காலியாவதோ இல்லையோ அதிமுக காலியாயிடும். இப்போ கஜானான்னு எனக்கு நினைவு வருது. நேற்று நிதி அமைச்சர் மரியன் வில்சன் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருந்தார். பதவியேற்கும் போதே, முதல்வராக பதவியேற்கும் போதே விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார் நான் வெள்ளை அறிக்கை வந்து வெளியிடுவேன் அப்படின்னு. அதன் பேரில் நேற்று வெளியிட்டிருக்காரு. தமிழ்நாட்டு அரசுக்கு கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கடந்த 5 ஆண்டுகள்ல வாங்கின கடனை மட்டும் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. இப்போ கடந்த காலங்கள்ல எல்லாம் முதல்வராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், கருணாநிதி அவர்கள்லாம் கடந்த 10 ஆண்டு 15 ஆண்டு காலகட்டத்துல தமிழ்நாடு அரசு எவ்வளவு கடன் வாங்கியிருக்கு, எப்படி சர்வை பண்ணிருக்காங்க அப்படின்றத வெளிப்படுத்துவாங்க. ஆனா திமுகவை டார்கெட் பண்ணோம் அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த 5 வருடங்களை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதிமுக வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரியான காரியத்துல ஈடுபடுறாங்களா, யாரை காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு திமுக தரப்புல இருந்தும் விமர்சனம் வருது. இந்த வெள்ளை அறிக்கையை மக்கள் வந்து எப்படி பார்க்கலாம்? இதனுடைய மோட்டிவ் வந்து 2. இந்த 2 மோட்டிவ்லையும் தாவேக அரசு வெற்றி பெற்று விட்டது. ஃபர்ஸ்ட் விஷயம். 2 மோட்டிவ் என்னன்னா நான் சொல்லிடுறேன். முதல் மோட்டிவ், இந்த கஜானாவை சுரண்டிட்டு போயிட்டாங்க, 6 மாதம் டைம் கொடுங்கன்னு முதலமைச்சர் விஜய் பதவியேற்கிற அன்னைக்கு கேட்டார் இல்லையா? அந்த சுரண்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னார் இல்லையா? ஆனால் தொடர்ச்சி எடுத்துட்டு போக முடியாது. அடிப்படை விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு ஸ்டேட்டோட கஜானாவும் காலி ஆகாதுன்னு இந்தியாவின் நிதியமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய ஐயா பாசி சொல்றாரு. கஜானா காலி ஆகாதுங்க. காசு குறைவா இருக்குன்னு சொல்லுங்க, கூட இருக்குன்னு சொல்லுங்க, காலின்னு ஒரு விஷயம் ஆகாது. ஓகே, அவர் தொடச்சிட்டு போயிட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு பேசுவார், அது அரசியல் ரீதியாக பேசுவார், ரைட். ஸோ அவருடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, திமுக கடந்த 5 ஆண்டுகளில் எப்படியெல்லாம் நிதித்துறையை, சமூகத்தில் போக்குவரத்து துறை, அந்த துறை இதெல்லாம் நாசம் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னு மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும், அதுக்கு இதை கிரியேட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு. 2வது, அதை விட முக்கியமானது, நாம் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகள். அண்ணன் சீர்திட்டம், தாய்மாமன் சீர்திட்டம், அதன் பிறகு என்னது, பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் பவுன் தங்கத்தில் மோதிரம் போடுறோம், செயின் போடுறோன்னு சொன்னார், அதில் வருது. அதுக்கப்புறம் வந்து 2500 ரூபாய் மாதம் பெண்களுக்கு உரிமை தொகையாக நான் வந்து கூடுதலாக கொடுப்பேன். அடுத்து படித்த பட்டதாரிகளுக்கு அவங்களுக்கு 2000 அவங்களுக்கு கொடுக்குறேன்னு. அதுக்காக அதை விட முக்கியமாக சூப்பர் 6 6 சிலிண்டர் கொடுப்பேன். எப்படி ராஜா முடியும்? இதைத்தான் அண்மையில் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் திரு சீமான் அவர்கள் வந்து அவருடைய அந்த கூட்டத்தில் பேசும்போது சொன்னாங்க. மே 18 கூட்டத்தில் இதெல்லாம் நான் ஊராக போய் பேசினேன், எவனும் கேட்கல, இதை வந்துட்டாரு, எப்படி போட போறா, நானும் பார்க்க தானே போறேன் அப்படின்னாரு. நியாயமான கேள்வி அவர் கேட்டது, உண்மையிலே நியாயமான கேள்வி. அந்த ஒத்த மனுஷன் மட்டும்தான் இலவசம் கொடுக்க முடியாதுடா அப்படின்னு மக்களை பார்த்து சொன்னார். இலவசம் கொடுக்கணும்னு வாய்ப்பு இல்லைன்னாரு. ஓகே, அவர் நிராகரிச்சிட்டாங்க மக்கள். இப்போ என்ன பிரச்சனைனா, நீங்கள் அறிவிச்சிங்கல்ல இலவசங்கள்லாம், இதெல்லாம் எப்படி கொடுக்க போறீங்க,
2500 ரூபா கொடுக்கணும் மாசம். 2500 நாங்க வந்து சட்டப்பேரவை கூடும்போது அப்ப அறிவிப்போம், அப்போல இருந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு மரியன். பார்ப்போம், நாளைக்கு கூட தானே போகுது, அறிவிக்கிறாங்கன்னு பார்ப்போம். 2500 ரூபா கொடுக்கணும், சிலிண்டர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து பட்டதாரிகளுக்கு கொடுக்கணும், தாயமான் சீர் கொடுக்கணும், அண்ணன் சீர் கொடுக்கணும், இவ்வளோ சீர் இருக்குதுல்ல. இதுக்கெல்லாம் காசு எங்கே இருக்குது? அப்போ காசு இல்லை, கடன் வாங்குவோம். கடன் வாங்குங்க, வாங்கி சொல்லு பண்ணுங்க, யார் வேணான்னு சொன்னால் வாங்குறாங்களான்னு பார்ப்போம். இப்போ வாங்கிருக்கிற கடனையே அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க? அதாவது ஒரு தனி நபர் மேலே ஒரு தனி நபர் மீது கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் பேச்சு இல்லை. இதெல்லாம் இன்னைக்கு ஒரு காலத்தில் 45,000 50,000 இருந்துச்சு, இன்னைக்கு 1,90,000 ஆயிருக்கு. அதாவது திமுக காலகட்டத்தில் திமுக அரசு, அதாவது ரேட்டு ஏற ஏற, பணத்தினுடைய மதிப்பு ஏற ஏற, நம்முடைய வாழ்வாதாரம் ஏற ஏற அதுவும் ஏறத்தான் செய்யும். அது ஒரு பக்கம் வைங்க. இப்போ ஏன் கேள்வி அது கிடையாது. மகாராஷ்டிரா அப்புறம் இன்னொரு மாநிலம் இதெல்லாம் சொல்லி இவங்களாம் கூட நம்ம அதிகமாக கடன் வாங்கியிருக்கோன்றாரு. பேசிக்காக நேற்று சித்தி கையஸ் கூட இருந்தார், அங்கே பக்கத்தில் தான் இருந்தார். அமைச்சரோட செயல்பாடுக்கு நான் பின்னாடி வரேன். சித்தி கையஸ்கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலும் சொல்லுவார், ஒன்றிய அரசு என்ன விதிமுறையை வகுத்து வச்சிருக்கதோ அதுக்குள்ளே நம்ம கடன் வாங்கியிருக்கோம். உண்மையா? அதுக்குள்ளே தான் வாங்கியிருக்கோம். அதுக்குள்ளே வாங்கி நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்கிறதுக்கான கணக்கு கொடுக்கணும். அதுதான் இங்கே மேட்ரு. அங்கே தான் இவங்க வந்து தப்பு பண்ணியிருக்கிறாங்க. திமுகன்றது குற்றச்சாட்டு. அதை சொன்னால் பரவாயில்ல, கம்பேர் ஏன் பண்ணுறீங்க? கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. கடன் வாங்கினா தாங்க ஒரு அரசாங்கம் இயங்கவே முடியுதாங்க. யதார்த்தமான உண்மை, புரிஞ்சுக்கணுங்க அதை. ஓகே, கடனை வந்து ஓரளவு வாங்கி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்க, ஆனால் திட்டங்களுக்கு வாங்கக்கூடாது. நேற்று கூட ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து அருமையான ஒரு பாயிண்ட்ஸ் அனுபவிச்சுட்டு நான் பார்த்தேன். திட்டங்களுக்காக நீங்கள் வந்து வாங்கி வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னார். அப்படி வாங்கியிருந்தால் அது கண்டிப்பாக திமுக பண்ண தப்பு தான். இப்போ என் கேள்வி என்னென்னா, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இதன் மூலமாக நீங்கள் கூற விரும்புவது என்னன்னு நான் நினைக்கிறேன். 2வது பாயிண்ட்டுக்கு நான் வரேன். என்ன நினைக்கிறேன்னா, நான் செய்யறேன்னு சொன்ன வாக்குறுதிகளை செய்யறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் வேணும், இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான முதற்படி. நேற்றே அவரும் சொல்லியிருந்தார் அமைச்சர். முதற்படி. அப்போ இந்த 2 அஜெண்டாவையும் டார்கெட் பண்ணி தான் நேற்று கூட்டம் நடந்துச்சு. அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சிட்டாங்க. அமைச்சர் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நேர்த்தியான, செறிவான, உண்மையான, நேர்மையான பதில்களை கொடுத்துருக்க வேண்டும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. திரும்பவும் சொல்கிறேன், அவர் வந்து இப்போது தமிழ் உச்சரிப்புங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான், தேவைதான், நான் இல்லைன்னா மறுக்கலை. இப்போ இவர் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தடுமாறிட்டார். நீதி பற்றாக்குறை அப்போல்லாம் பேசியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஏன் இப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் செந்தமிழ் புலவரா? கவிப்பேரரசை விட ஒரு பெரிய வைரமுத்து விட சூப்பரான ஒரு எழுத்தாளராக, பேச்சாளராக, கலைஞரினுடைய கைவண்ணத்தை தீட்டிய பெருமைக்கு சொந்தக்காரரா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, அவர் பேசுனது எப்படி இருந்துச்சு? அவர் தமிழ் நல்லா பேசுகிறாரா பேசலையாங்கிறது 2வது தான். நான் அது முக்கியமே இல்லைன்னு சொல்லலாம். அது 2வது. அவருக்கான பொருளாதார ரீதியிலான முன்னேற்றங்களை குறித்த சிந்தனை எப்படி இருக்குது, என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அவர், அதுதான் நமக்கு முக்கியம் சார். அதெல்லாத்தையும் விட்டுருங்க சார். நம்ம நாடு அடுத்து எப்படி சார் வளரப்போகுது? 2500 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறீங்க. இதை கொடுத்தா ஏற்படக்கூடிய நன்மை என்ன, தீமை என்ன சார்? இதை கொடுக்க முடியுமா சார்? இப்போ இன்னைக்கு கூட நான் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். முழுமையாக நான் பார்க்கல, அதனால் நான் வந்து மேம்போக்காக தான் சொல்கிறேன். இருந்தாலும் அது முக்கியமான செய்தி. அந்த செய்தி உண்மைதான். தனியார் பள்ளிகள் அதனுடைய நிர்வாகிகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக பாராட்டியிருக்காங்க இந்த அரசாங்கத்தை. பார்த்துருப்பீங்க நீங்கள். ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஃபைன், ரைட், குட், ஓகே தான். தனியார் பள்ளிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம அமைச்சரையாவும் பேசுகிறாங்க, நம்ம அண்ணன் ராஜமோகன் பேசுகிறாங்க. தனியார் பள்ளிகள் கஷ்டப்படுறாங்க, நகை அடமான வச்சுலாம் கட்டுறாங்க, அதெல்லாம் ஓகே. அந்த பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்குற பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க? மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக அப்படியே போய் கொடுக்குறாங்களா? பல முறை நம்ம பேசியிருக்கோம். இந்த சமூகத்தை 2 விஷயத்தை சரி பண்ணாலே எல்லாத்தையும் மாற்றலாம். அது என்ன விஷயம்? ஒன்று, அடிப்படை தேவையான மருத்துவம், அதை நேர்த்தியாக, சரியாக, ஒழுங்காக, தரமாக, சுகாதாரமாக, உயர்தரத்தில் கொடுத்தீங்கன்னா தனியாருக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ அது ஒரு பிஸ்னஸ் வளர்ந்து விட்டீங்க. 2வது, அடிப்படை தேவையில் என்னது? அறிவு தரும் கல்வி. அந்த கல்வியை அரசில் சரியாக, தரமாக, நேர்த்தியாக,
உயர் தரத்தில் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் படிப்பாங்க. இன்னைக்கு படிக்கிறாங்க, நான் படிக்கலான்னு சொல்லலை. நானும் அரசு பள்ளி மாணவர் தான், நீங்களும் அரசு பள்ளி மாணவர் தான், நம்ம அதில் படித்து வந்திருக்கிறோம், அதெல்லாம் ஃபைன். ஆனால் அதிகமாக தனியார் பள்ளி நோக்கி நீங்கள் போகிறதுக்கான காரணம் என்ன? அதை பார்த்து அதை களைய வேண்டிய பொறுப்பு நம்ம அமைச்சருக்கு இருக்குது. அப்போ நம்ம அமைச்சர் அரசு பள்ளிகளை நோக்கிய ஆய்வுகளுக்கும் அரசு பள்ளியின் தரத்தை உயர்த்துவதற்குமான வேலை திட்டங்களில் அதிகமாக ஈடுபடணும்னு என்னுடைய கோரிக்கையை நான் வச்சுக்கிறேன். தாவேக்கானுடைய எம்எல்ஏவனுடைய ஒரு மகளை வந்து அரசு பள்ளியில சேர்த்திருக்காங்க. அதுவே ஒரு ஆரோக்கியமான ஒரு முன்னெடுப்பு தானே. என்னன்னா எம்எல்ஏவுடைய மகளே வந்து இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க, அதனால எல்லாமே வந்து சரியா இருக்கணும், கட்டமைப்பா இருக்கட்டும், கல்வி தரமா இருக்கட்டும். அப்ப இது வந்து தாவேக்கா அரசு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்குன்னு சொல்லலாம்ல. நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்ப திருப்பி உங்கள்கிட்ட இன்னும் ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த எம்எல்ஏ பேர் நான் மறந்துட்டேன், ஆனா பாராட்டுக்குரியவர். அமைச்சர் ராஜமோகன் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க அரசு பள்ளியில படிச்சாங்கன்னு செய்தி கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப கல்வி அமைச்சருடைய அதை விட உங்களுக்கு என்ன வரும்? அதை விட உங்களை தோணும், பா சூப்பர்ல அப்படின்னு தோணும். இப்போ அவங்களுடைய குழந்தைகள் எங்க படிக்க வைக்கணும்னு சொல்லக்கூடிய இடத்துல இங்க யாரும் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கிறேன். ஆனா எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, அந்த எண்ண ஓட்டம் அதனுடைய வீரியம் பொறுப்புல இருக்கிறவங்களோட செயல்பாடு வச்சுதான் மாறும். ஒரு எம்எல்ஏவோட பொண்ணு படிக்கிறாங்கிறதே நமக்கு மிக மகிழ்ச்சி தான். ஆனால் ஒரு அமைச்சருடைய வீட்டில் இருக்கவங்க அரசு பள்ளியில் படித்தா, ஒரு அமைச்சர் போய் அரசு மருத்துவமனையில் போய் மருத்துவம் பார்த்தா, தனியாருக்கு எதிராக பேச நினைக்க வேண்டாம். நம்முடைய தரத்தை உயர்த்தணும்னா நம்ம உள்ளே இறங்கினா அதை மட்டும் தான் அதை பண்ண முடியும்னு நம்ம நினைக்கிறோம். நீங்கள் அண்மையில் நீயானோட ஒரு எபிசோடு நீங்கள் பாருங்கள், வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். நான் மக்களுக்கும் சொல்கிறேன், அவ்வளவு அற்புதமான ஒரு எபிசோடு இது. தனியார் பள்ளிகள் எங்கெங்கெல்லாம் கட்டண கொள்ளை அடிக்கிறாங்க, எங்கெல்லாம் தாங்கவே முடியல. இது அப்ப அதுக்காக தானே இப்ப கட்டணம்லாம் வந்து வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே பண்றாங்கப்பா, அதெல்லாமே பண்றாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, தனியார் பள்ளிய இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் பண்ணி எல்லாம் சரிப்படுத்துறீங்கல்ல, ரைட்டு. நீங்க உங்க அரசு பள்ளியை சூப்பர்ஃபிஷியலா மாத்துனீங்கன்னா, அருமையா மாத்துனீங்கன்னா, நீங்க அங்க போக வேண்டிய அவசியம் இல்லாம உங்க சமூகத்தை மாத்த முடியாதா? என் கேள்வி அதுதான். என்னோட என்னன்னா, தனியாருக்கு இதை பண்ணணுங்க, தனியார் கட்டணக்குள்ள அடிக்காதீங்க, தனியாருன்னு போகிறதுக்கு என் கவர்மெண்ட் ஸ்கூல் சூப்பராக தான் பையன் போகவே மாட்டான், ஏன் நீங்கள் மாற்றணும்ல? நல்லா யோசிச்சுக்கோங்க. கவர்மெண்ட்டுக்கிட்ட இன்ஃப்ரா மேபி இல்லாமல் இருக்கலாம், பட் குவாலிட்டியான டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருப்பாங்க, குவாலிட்டியாக இருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. அங்கே இன்னும் இங்கே இன்னும் வந்து சில பேர் வந்து இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க வேலை செய்யலை அப்படின்னு பேசலாம், ஆனால் குவாலிட்டியாக இருப்பாங்க. எனக்கு கேட்டிங்கன்னா, நான் அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் படித்து வந்தவன். எனக்கு என்னோட டீச்சர்ஸ் ஒருத்தர் கூட நான் அன்குவாலிஃபைடுன்னு சொல்ல மாட்டேன். அவ்வளோ பேரும் குவாலிட்டியான டீச்சர்ஸ் எனக்கு அரசு பள்ளியில். தனியார் பள்ளி எடுத்துக்கிட்டிங்கன்னா குவாலிட்டி இருக்குன்னா இல்லை, நான் மறுக்கலை. ஆனால் அங்கே இன்ஃப்ராக்கு தான் முக்கியத்துவம், குவாலிட்டி கிடையாது. ஆசிரியர்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஏன் மாறிட்டே இருக்கிறாங்க? சம்பளங்கள் மாறுறாங்க. இப்போ மாறினா எப்படி பிள்ளை படிப்பான்? பிள்ளை ஒழுங்காக படிக்கலாம், எப்படி சமூகம் உயரும்? இவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்குது இல்லை, இந்த கனெக்டிவிட்டி அங்கே மிஸ் ஆகுது. தேவையில்லாத எவ்வளோ விஷயம் காசு வாங்கிட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட, பெற்றோர்கள்கிட்ட. பெற்றோர்கள் ஒரு வார்த்தையோட எடுத்து கேட்க மாட்டாங்க. கேட்குறோம் நினைக்கிறது முட்டாள் தானே கேட்டிங்கன்னா. அப்படிதான் நிகழ்ச்சி ஒருத்தர் கேட்டிருப்பாரு. ஒரு தனியார் பள்ளியினுடைய தாளாளர் ஒருத்தவங்க, உரிமையாளர், நீங்கள் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் கொடுக்குறீங்களே, எதுக்குன்னு போய் கேள்வி கேளுங்க, ஒரு புரோட்டம் பண்ணுங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணுங்கன்றாங்க. எப்படியே நகை அடமானம் வச்சு, சொத்து அடமானம் வச்சு, ராவும் பகலும் உழைச்சி, ஆட்டோ ஓட்டி, ஸ்விக்கி ஓட்டி, ரேபிடோ ஓட்டி உழைச்சி கொண்டு வந்து பிள்ளைய போய் படிக்க வச்சு, நீ ஏதோ ஒரு தகராறு பண்ணுவ, கோளாறு பண்ணுவ, உன் இடத்துக்குள்ள வந்து ஏன் அதை பண்ணீங்க, என் பிள்ளைக்கு காசு வாங்கினீங்க, நாங்கள் வேற சண்டையை போடணும், எனக்கு வேறு வேலை கிடையாது. நான் என் பிள்ளைய அனுப்பினேன்னா பாதுகாப்பையும் சரியான கல்வியையும் குறைந்த விஷயத்துல பண்ண வேண்டியது உன் கடமை. நான் தான் உனக்கு காசையை கொடுத்துட்டேனே. இப்ப ஸ்ரீமதி வந்து இறந்ததுக்கு அந்த பள்ளி தான் காரணம்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்கே நம்மளால அவங்க போராட்டம் பண்ணாங்க, தகராறு பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க, அதுக்கே அந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. என்ன கேட்கறேன்னா, இதுல எப்படி எடுக்க முடியும்? பாரதி செல்வான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து நம்ம தோழர் செல்வா இருக்காங்கல்ல, அவங்களுடைய மனைவி. அவங்க வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பேசியிருந்தாங்க. அவங்க ஒரு தெளிவான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அரசு எல்லாத்தையுமே கொடுக்குது, இலவசமாக கொடுக்குது. அரசு வரைக்கும் நிறைய கேள்வி எழுப்புறீங்க, கேளுங்க, தப்பு இல்லை, கேளுங்க, தப்பு இல்லை. இங்கே காசு கொடுக்குறீங்க, கேட்டால் ஏன் கேட்குறேன்னு கேட்குறீங்க, அல்லது ஏன் கேட்கணும், கேட்கவே தேவையில்ல. காசு முதல்ல நான் காசு கொடுத்தா நான் கேள்வியை கேட்கக்கூடாது, நீங்கள் அந்தளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துடணும். இப்போ நான் காசு கொடுக்குறேன்ப்பா, நான் ஒரு 150 ரூபா கொடுத்து
நான் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணுறேன், அந்த பிரியாணியில் சிக்கன் பீஸ் இருந்தால் தான் 150 ரூபாய் நான் கொடுக்குறேன். நீ சிக்கன் பீஸே இல்லை, பிரியாணி 150 ரூபா கொடுனா எப்படி கொடுக்க முடியும்? நான் கொடுத்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கான நீ கொடுக்கணும், அதே அவன் வேலை. அந்த மாதிரி தான் பள்ளிக்கூடத்தோட வேலைங்கிறது. ஏங்க சிசிடிவி வைக்க வேணாமாங்க, குவாலிட்டி டீச்சர்ஸ் வேணாமாங்க, இன்ஃப்ரா சுத்தமாக இருக்கும். சுத்தமாக தான் இருக்கணும். இப்போ நாரி போன பாத்ரூம் வச்சிருப்ப, சுத்தமாக இருக்குதான் அந்த பாத்ரூமு, குவாலிட்டி அதுதான் டீச்சரு. சிசிடிவிங்கிறது பாதுகாப்பினுடைய ஒரு அம்சம். இதுக்கு காசு வேணும், அதுக்கு காசு வேணும், இதுக்கு காசு வேணும், அதுக்கு காசு வேணும், எவ்வளவு காசை பிடுங்குறீங்க. அப்படி தனியார் பள்ளியில் நடக்கக்கூடிய கட்டண கொள்ளையை குறித்தும் மரியாதைக்குரிய அமைச்சர் பேசினார்னா சல்யூட். அப்போ நீங்க எங்கெல்லாம் கவனம் செலுத்தணும்? கல்வியில கவனம் செலுத்தணும், மருத்துவத்துறையில கவனம் செலுத்தணும். இப்படி கவனத்தை செலுத்தி இதுல நீங்க சரியா நீங்க நிகழ்த்துனீங்கனால இதுல தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது. குவாரியில எவ்வளவு பணத்தை கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்க, அதுல நீங்க கவனம் செலுத்தினா டாஸ்மாகே தேவையில்லை சார். உங்களுக்கு இழுத்து முட்டு போயிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு நீங்க பண்ண முடியும். இப்ப குவாரிகளை தற்காலிகமா மூடி இருக்காங்கல்ல அமைச்சர் தலைமையில. அதாவது இதனுடைய அடுத்த கட்ட மூவை வச்சுதான் இது சரியா அதை நோக்கி தான் நகருமா நம்ம சொல்ல முடியும். அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும், என்ன பண்றான்னு பொறுத்து பார்க்கலாம். பட் என்னைய பொறுத்து இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது எதிர்கட்சியினுடைய நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு, முன்னாள் நிதியமைச்சர் தங்கமணி சொன்னாரு. பாத்தீங்களா? அதாவது திமுகவை விமர்சனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வெள்ளை அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அதை விட இன்னொன்னு சொன்னாரு, இது ஆழந்தெரியாமல் காலை விட்டு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியாமல் ஹைப்பேற்றப்பட்ட எஸ்கேபிசம்காக உருவாக்கப்பட்ட அறிக்கைன்ட்டார். கிட்டத்தட்ட அவர் சொன்ன எல்லாமே உண்மைதான். வெள்ளை அறிக்கை வந்து நான் கூட கோடீஸ்வரன் சட்டை போய் பேசும்போது சொல்றாரு, ஒரு படத்துல ஒரு காட்சி வரும்ல, அது அவர் பேர் என்ன, சுந்தர்ராஜன் நிச்சயம் பாரு, ஒன்றும் இல்லை கீழே போட்டுரு, அதான் வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறாரு அவர். அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ற அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் கேட்குறேன்னா, வெள்ளை அறிக்கை கொடுக்கறது ஓகே தான், முதல்ல வரவேற்போம் நம்ம. ஏன்னா முந்தைய அரசு என்ன பண்ணாங்கன்றதை காமிக்கிறீங்க. அதை பழனி தியாகராஜனும் பண்ணாரு. பட் அவர் பண்ண முறை வேற, இவங்க பண்ண முறை வேறன்னு சொல்றாரா? இல்ல 15 இயர்ஸ்க்கு எடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அது தங்கம் தென்னரசு வந்து விமர்சனம் பண்ணாரு. ஓகே, என்னன்னா ஏன் 5 வருஷத்துக்கு மட்டும் எடுத்து பேசணும்? பிடிஆர் வந்து பண்ண 2 ஆட்சி சேர்த்து பண்ணாரா பிடிஆர்? ஆமா, முன்னாள் அரசுலாம் அப்படிதான் பண்ணாங்க. நீங்க ஏன் வந்து 5 வருஷத்தை மட்டும் எடுத்து சொல்லியிருக்கீங்க? அதாவது நாங்க கடன் வாங்குறதை விட எங்களை விட நீங்க கம்மியா வாங்குனீங்க அப்படின்னா நான் வந்து என்னுடைய கட்சியில இருந்தே வெளியேறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ பார்க்கலாம். அது வந்து வெள்ளை அறிக்கை விஷயத்துல வந்து இவங்க பண்ணது வந்து அரசியலுக்காக தான் பண்ணாங்க. அதில் ஒரு சமூக நோக்கமும் இருக்குது, எவ்வளவு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் மக்கள். பட் அல்டிமேட் கோலுங்கிறது மக்களை கன்வின்ஸ் பண்ணணுங்கிறது தான். அதில் தாவேக்கா நாசூக்கா விளையாடி ஜெயிச்சிருக்கிறாங்க தான் நான் சொல்லுவேன். இப்ப அண்ணாமலை பக்கம் வந்தோம் அப்படின்னா வி த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணாமலை பக்கம்லாம் போயிடாதீங்க, சொல்லுங்க எப்ப நீங்க கட்சி ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நோக்கி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா 50 லட்சம் பேர் வந்து இந்த இயக்கத்துல சேர்ந்தாதான் நான் கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 50 லட்சம் எப்ப தாண்டும்? அதாவது அவர் இன்னைக்கு ஒரு பாட்காஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய யூடியூப் சேனல்ல கே அண்ணாமலை யூடியூப் சேனல் நம்மளே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவோம். இப்போ தெரியும் அவர் என்ன பண்றாரு, மக்களுக்கு தெரியும். அதில் பார்த்து வித்தியாசமா பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட என்ன கேட்டீங்கன்னா அண்ணாமலைக்கு வந்து ஒரு ஸ்கோப் இருக்கிற மாதிரி தோணுது. இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு இயக்கத்துல 18 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க. அதனால இல்ல, ஒரு தலைவராவதற்கான ஒரு தலைவரா தமிழ்நாட்டுக்குள்ள என்னெல்லாம் பண்ணா வந்து மிளற முடியுங்கிறதுக்கான எல்லா விதமான லட்சணமும் அவருக்கு வந்துருச்சு. இந்த லட்சணத்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாக்குற அந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. 1 மணி நேரம் வீடியோ நீங்க பார்க்க மாட்டீங்க, இருந்தாலும் சொல்றேன். வணக்கம் நண்பர்களே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. எங்கன்னா அவருடைய சொந்த வீட்டு தான் ஆரம்பிக்கிறாரு, கரூர்ல. அவரோட சொந்த வீட்டில். இதை நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எப்படி சொல்லுங்க. இங்கே தான் நான் படுத்துக்கிட்டு இருந்த இடம். இந்த கைத்துக்கட்டில் படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்துட்டு தூங்குனா சந்தோஷம் வந்து திருப்பி எனக்கு கண்டிப்பாக கிடைக்காது. என்னதான் நம்ம படித்து மேலே போய் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, பார்க்குறவங்களுக்கு மனசையா கஷ்டம். இன்னொன்று சொல்கிறேன், இதெல்லாமே உண்மை, இது எதுவும் புனைவே இல்லை. இதே உதயநிதி சொன்னா நீங்க நம்புவீங்களா? இல்ல. உதயநிதி சைடு சொன்னா நம்புவீங்களா? நம்பவே முடியாது. ஏன்னா கைதுகட்டிலே பார்த்துருக்க மாட்டாரு. அவருங்க ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், ஜப்பான் போயிட்டு வந்திருப்பார். கைதுகட்டிலே பார்த்துருக்க மாட்டாரு. இவர் உண்மையா இருந்தாலும் சொல்லக்கூடிய இப்போ சீமானனால வந்து ஏன் தமிழ்நாட்டில் 8% ஓட்டை வாங்கி
ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் பெறும்போது நீங்க நினைக்கிறீங்க? இவங்க மேல அந்த வெறுப்பா இருந்தாலுமே கூட அதை சொல்லக்கூடிய விதம், அவங்களோடவே இப்போ கனெக்டடா போய் பேசுறது அப்படின்ற ஒரு லாங்குவேஜை வச்சிருந்தாரு. சில இடங்கள்ல மேலே போகலாம், சில இடங்கள்ல கீழே வரலாம். பட் அந்த அந்த பிடிப்பை வச்சிருந்தாரு மக்களோட. அந்த கனெக்டிங் பாயிண்ட்டை கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் கிட்டையும் படித்தவங்க மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணார் அண்ணாமலை. அதில் சிறுக சிறுக ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. முதல்ல ஒரு வெளில வந்ததே ஒரு பெரிய விஷயம். 18 லட்சம் பேர் ஒரு இயக்கத்தை சேர்ந்திருக்கான்னு கேட்கும் போதே பக்குன்னு இருக்கு நமக்கு. 18 லட்சம் பேர் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 3.5% ஓட்டு. 11 லட்சங்கிறது இது 50 லட்சமா அவர் மாறணும்னு வேற விரும்புறாரு. 50 லட்சமா மாறதுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அது ஃபேக்கா கூட சேர்த்துக்கலாம் அப்படின்றாங்க. சொல்றேன் நான், அவரோட பேச்சுக்கே விட்டுருவோம். நான் சொல்றேன். ஏன்னா இதை பத்தி நான் விசாரிக்கும் போது இன்னொரு விஷயம் சொன்னாங்க. பாஜகல நம்ம அக்கா இருக்காங்கல்ல, தமிழிசை அக்கா, அவங்க ஒரு என்ன பண்ணாங்க தெரியுமா? மிஸ்டு கால் இயக்கம் ஆரம்பிச்சாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த எத்தனை மிஸ்டு கால் கொடுத்தாங்க? 53 லட்சம் பேர் கொடுத்தாங்க. சேர்த்து இணைச்சிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. பாஜக உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளோ? பாஜக உறுப்பினர் எண்ணிக்கை 53 லட்சம். என்ன ஆட்சியோ பிடிச்சிருக்கலாமேன்ற மாதிரி இருந்துச்சு அது. ஸோ நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. ஃபேக்காக இருக்கலாம், என்ன இருக்கலாம், இல்லை அவளும் போகலாம். ஆனால் எதுக்காக சொல்கிறேன்னா அவருடைய பாடி லாங்குவேஜ், அப்ரோச் டு த ஆடியன்ஸ், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஒன்றுமே தெரியாதவங்க, இது வரைக்கும் அண்ணாமலை அரசியலே தெரியாதவங்க, அண்ணாமலையை பார்த்தே இருக்காதவங்க அதை பார்த்தாங்கன்னா மயங்கிடுவாங்க, மிஸ்மரைஸ் ஆயிடுவாங்க. சே மனுஷையா, என்ன லீடர்ஷிப் குவாலிட்டியா, என்ன டாக், என்ன வேகம் அப்படின்னு ஆயிடுவாங்க. அது வந்து அண்ணாமலைக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிமானம் ஆயிடுச்சு. 18 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் ஆனாதான் நான் வருவேன், ஒரு 50 லட்சம் பேர் ஆகட்டும், அது வரைக்கும் லீடர்ஸாக அமைப்பாக ஏற்போம் அப்படிங்கிறாரு. எனக்கு டக்குனு ஒருத்தர் ஞாபகத்துக்கு வந்தார். உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லுங்க. இந்த சொன்ன உடனே 50 லட்சம் பேர் வரட்டும் நான் வரேன் அப்படின்னு சொல்றாருல, உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வராங்க சொல்லும்போது? ரஜினியா? கரெக்டாக சொல்லிட்டீங்க. அவனும் கரெக்டாக சொல்லிட்டான். ஏன் ரஜினி ஞாபகத்துக்கு வராரு? அவர் சொன்னார், ஜாம்பவான், திமுகன்ற ஜாம்பவான், அதிமுகன்ற மிருக படத்தில் இருக்காங்க, நம்ம வரணும், சினிமா வச்சு காரணம், இப்படி ஒரு புரட்சி வரட்டும் நான் வரேன் அப்படின்னு. ஐயா ஒருத்த கீழே போட்டான், நீங்க வந்தா தாயா புரட்சி வரணும் அப்பவே போட்டான். அவர் வரல, என்னை ஆளை விட்டுருங்க, என்னை வச்சு ஏதோ பெருசா பிளான் போடுறாங்க, கோவிட் வந்து எஸ்கேப் பண்ணி விட்டுச்சு, நான் கிளம்புறேன்னு போயிட்டாரு. இன்னைக்கு அவங்க மனைவி வருத்தப்படுறாங்க. சாணக்கியா டிவியில் பார்த்தீங்களா? லதா மேடம் வந்து வருத்தப்படுறாங்க. சாணக்கியாவில் பேரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய லீடரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நான் யாரையும் சொல்கிறாங்கன்னு டைட்டில் பார்த்துட்டு உள்ளே போனேன். அது யாரும் ரஜினிகாந்தாவை தான் சொல்கிறாங்க. அவங்க அவருக்கு எவ்வளோ விஷயம் சிரிக்கிறீங்க நீங்கள், அவருக்கு எவ்வளோ விஷயம் இருந்துச்சு, பார்வை இருந்துச்சு, திட்டங்கள் இருந்துச்சு தெரியுமா? ஒரு லீடரை மிஸ் பண்ணிட்டோம். ஆமாம், போராட்டம்னா நாடே சுடுகாடாயிடுன்னு சொன்ன தலைவர். அப்படி தானே அவர் தலைவர் இல்லை, நடிகர். அப்போது எனக்கு வந்து விஜய் முதலமைச்சரானதை பற்றி நமக்கு ஒன்றும் இது இல்லை, விமர்சனம் பண்ண போகிறோம், சரியா தப்பா எப்படி வந்தாங்க போனாங்கன்னு. ஆனால் பொறுமல்ல இருக்கிறாங்களோன்னு எனக்கு இப்போ தோணுது. இன்னும் ரஜினிகாந்த் விட்டு அது அதிகமாக இருக்குமோன்னு தோணுது. என்னத்த பண்றது, தம்பி வேற முதலமைச்சர் ஆயிட்டு அப்படியே அப்படின்னு யோசிப்பாங்களோ உட்காந்து? இல்ல, அவங்க சினிமா கெரியர் அடுத்து என்ன ஆகுன்றது வரைக்கும் யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சினிமா கெரியர்னா அதெல்லாம் ஒரு ஒன்றும் நோண்ட போறது இல்லைங்க. அவர் பண்ண வேலை இருக்க போறாரு. இல்ல, பார்த்தா தானே தெரியும். அதுலயும் வந்து இப்ப திமுக மாதிரி அதுலயும் போயிட்டாங்கன்னா புரியுது. அந்த அளவுக்கு போக மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போனா ஒன்றும் பண்ண முடியாது இவங்களால. போனாலும் தம்பி அப்படின்னு தான் போய் ஆகணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்னன்னா 50 லட்சம் பேர் வரட்டும் நான் வரணும்னு டக்கு ரஜினிகாந்த் ஞாபகம் வந்தார். இன்னொன்று ரஜினியோட ஃபேன் வேறு. ரஜினியோட ஃபாலோஸாக இருக்கிறவங்க எப்படி முழுசாக நம்புறது? ஒருவேளை முன் வச்ச காலை நான் பின் வைக்க மாட்டேன்னு ஒரு பாட்டில் பாடலாம், பட் வச்சுட்டாரே. அதே மாதிரி நம்ம அண்ணாமலையும் வீத லீடர்ஸ்னு ஆரம்பித்து ஒரு எவ்வளோ பேர் செத்துட்டம் பார்த்தா அமித்ஷாட்ட காமிச்சு. ஏன்னா இன்னொரு நியூஸ் போகுது, அண்ணாமலையை விமர்சிக்க வேண்டாம் என்று அமித்ஷா கட்டளையிட்டு இருப்பதாக ஒரு தகவல் வந்துகிட்டு. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. பாஜகவுக்குலாம் எந்த பாதிப்பும் இல்லை, யார் போனாலும். அண்ணாமலை போனானா யார் போனா என்ன, அவங்க மேலிடத்துல இருந்து வந்திருக்காங்க. அதாவது அமித்ஷா பேர் குறிப்பிட்டு தான் சொல்றாங்க. அண்ணாமலை வந்து தனியா அவருடைய பாதையில பயணிச்சுட்டு இருக்காரு, அவரை ஏன் நோன்றீங்க, அவரை விமர்சிக்கிறதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காராம். அதாவது அண்ணாமலையை விமர்சிக்க வேண்டாம் என்று பாஜகவின் தலைமை கூறுகிறதா ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்குல்ல, அந்த செய்தி ஏன் வருது? அப்ப அண்ணாமலை வளர்ச்சி நீங்க விரும்புறீங்களா? அண்ணாமலை வளர்ச்சி நீங்க விரும்புறீங்கன்னா அப்ப அண்ணாமலை யாரு?
அவன் நம்பால் தான், அவனை ஏன்டா விமர்சிக்கிறீங்க? அதானே அந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. நம்மால தானேயா, நம்ம அண்ணன் நம்ம தம்பி அண்ணாமலை வரட்டும், வந்தவரும் மேலே ஏறிப்போம், வந்தவரும் மேலே ஏறிப்போம், அவ்வளோதானே. ரொம்ப சிம்பிள். அதிமுகவுக்கு அவ்வளீகரங்கம் பண்ணி ஜூஸ் போட்டு குச்சிடலான்னு பார்த்தாங்க பிஜேபி. அந்த வேலையை போய நான் சூப்பராக போடுறேன் ஜூஸுன்னு, ஜூஸ் இல்லை ஒரு மெகா பார்க்கே கிரியேட் பண்ணி மொத்தத்தையும் அடிச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காரு. பபுள் காமர் டக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்காரு நம்ம அண்ணா. யாரு? விஜய். சொல்லி முடிச்சுட்டு அமைதியா இருக்காங்க பாஜக. கிட்டத்தட்ட முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாநில கட்சிகளே இல்லாம பண்ணிடலாம், நான் நினைச்சதை பண்ணிக்கிட்டு இருக்கப்பா பண்ணுப்பான்ட்டாரு. விஜய் வேற மாதிரி ஹேண்ட் பண்ணி ஒன்று நினச்சிருக்கலாம். அவங்க இல்லை நாளைக்கு இன்னும் விஜய் கூட ஐடியாலஜிக்கல் பவராக கிரியேட் ஆகிறோம், யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியாது. அவர் ஒரு திராவிட இயக்கப்பரோட வருவாரோ, இந்த தமிழ் தேசியத்தினுடைய உச்சாரங்க வருவாரோ, யாருக்கு தெரியும்? தெரியாது. பட் பிஜேபி லூஸாக விட்டாங்க. இன்னைக்கு கூட சொல்றாங்களே, நீங்க தான் சொன்னீங்களே அன்னைக்கு நம்ம பேசியிருந்தோம்ல, திமுகவும் தாவேகாவும் தான் கொள்கை எதிரி அமித்ஷாவுக்கு சொல்லியிருக்கிறாரு. இப்போ என்ன இங்க மேட்டர்னா,